எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்பந்தம் இல்லாத குட்டி கதை இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். நேத்து சட்டமன்றத்துல சிஎம் விஜய் அவர்கள் டிஎம்கே எம்எல்ஏக்கள் அத்தனை பேருமே வெளிநடப்பு செஞ்ச பிறகு அவங்கள பார்த்து ஒரு குட்டி கதை ஒண்ணு சொல்லிட்டு இருந்தாரு. அவர் சொன்ன அந்த கதையில வெயில் தாங்க முடியாம ஒரு வயசான ஒருத்தர் கண்ணு மேல கையை வச்சுட்டு ஒருத்தவங்களை தேடிட்டு இருந்தாங்களாம். அப்போ அந்த வயசானவர் கூட இருந்த சின்ன பையன், இந்த வெயில்ல யார தேடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, உங்க அப்பாவை தேடிட்டு இருக்கிறேன் காணோம் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் சொன்னாரு. இந்த கதை கேட்ட அங்க இருந்த தாவேகா அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் பாத்தீங்கன்னா டேபிள தட்டி எல்லாரும் சிரிச்சாங்க. ஆனா யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விதமா திமுக கூட கூட்டணியில இருந்துட்டு தாவேகாக்கு வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிச்சு இப்ப தாவேகாவோட அமைச்சரவையில உட்கார்ந்திருக்கிற பிசிகாவோட வன்னி அரசு பாத்தீங்கன்னா இந்த கதைக்கு சிரிச்சிருக்கிறாரு. இதை பார்த்த பல திமுக தொண்டர்கள் கடும் அதிருப்தியும் அதிர்ச்சியும் அடைஞ்சிருக்கிறாங்க. திமுக கூட இத்தனை நாளா கூட்டணியில இருந்துகிட்டு இந்த எலெக்ஷன்ல திமுகவுடைய தொண்டர்களுடைய ஓட்டுகளை வாங்கிட்டு இப்போ தாவேகா அமைச்சரவையில உட்கார்ந்த உடனே திமுக தலைவரான ஸ்டாலினை பார்த்து இந்த மாதிரி நீங்க சிரிக்கலாமா அப்படின்ற மாதிரி திமுக தொண்டர்கள் அவங்கள பத்தி கேள்வி கேட்டுட்டு வராங்க. இந்த சட்டசபை நிகழ்ச்சியில உதயநிதியும் மற்ற திமுக எம்எல்ஏக்களும் வெளிநடப்பு செய்ய முக்கியமான காரணம் பார்ட்டி ஃபண்ட், அதாவது கட்சி நிதி அப்படின்ற பேர்ல நிறையவே ஊழல் பண்ணிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டசபையில சொல்லியிருந்தாரு. இதை கேட்ட உதயநிதி மற்றும் திமுக எம்எல்ஏக்கள் ஆதாரம் இல்லாம எந்த ஒரு குற்றச்சாட்டையும் வைக்க கூடாது சட்டசபையில அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா அதை தொடர்ந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசுறதை கேட்டுட்டு இருந்தப்போ உதயநிதியும் மற்ற திமுக எம்எல்ஏக்களும் அதை கேட்காம வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. இந்த சமயத்தில் தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த குட்டி ஸ்டோரியை சொல்லியிருக்கிறாரு. அதற்கு வன்னி அரசு அவர்களும் சிரிச்சிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட்டா கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.